நீங்க நம்பலனாலும் இதுதான் நிஜம். இதே இடத்துலதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அந்த பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு. கோவிடோட வேவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடந்து வந்தோம். எத்தனையோ டாக்டர்ஸ், நர்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு தன்னோட உயிரை பணயம் வச்சு போயிட்டு அவங்களோட சர்வீஸை நமக்காக கொடுத்துட்டு வந்தாங்க. அதே இடத்துலதான் எதை பத்தியுமே கவலை இல்லாம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையும் சும்மா வர ஏதாவது ஒரு போஸ்டையும் நம்பி இதெல்லாம் தான் ஃபேக்ட்ஸ் அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு, ஆமா அந்த பர்சன் தான் வந்துட்டு கொசைக் பச புகழ், அந்த பர்சன் தான் பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்னு சொல்லும் போது ஃபயர் விட்டுக்கிட்டு, ஏன்னா இப்ப இதெல்லாம் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப அந்த பர்சன் எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அதோட காஸ் என்ன, எதுக்கு இத்தனை யூத் வந்துட்டு தெருவுல வந்து இறங்கி இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்காங்க, ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க, இது எதுவுமே நமக்கு தேவையில்லைல்ல. எத்தனையோ ஆக்டர்ஸா இருக்கட்டும் அதை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க. அவங்களாம் எந்த பொறுப்புலயுமே இல்ல, நடிகர்கள் தான் அவங்களும். அவங்க வந்து ஃபீல்டுல போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸா வந்துட்டு அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துக்கிறாங்க. எத்தனையோ பேர் சோசியல் மீடியால வந்து குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுக்க வேண்டியவங்களுக்கு வந்துட்டு குரலே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பிஸியா இருக்காங்க. ஏன்னா நற்பணி செய்யறேன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டைமே கிடையாது இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுத போறது இல்லைல்ல. தமிழ்நாட்டுல இருந்து யாருமே வந்து டாக்டரே ஆக போறது இல்லைல்ல இனிமே. நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் நிறைய பேசிட்டாங்க சென்டரை எதிர்த்து. நம்மளும் பேசணுமா என்ன? நம்ம பேச வேண்டாம். நம்ம ஜாலியா நெக்ஸ்ட் வர மூவிக்கு டிக்கெட் போட்டுட்டு போயிட்டு ஜாலியா பாத்துட்டு வரலாம். அடுத்து என்ன ரீல்ஸ் போடலாம், யார் அடுத்து கெட்ட வார்த்தையில திட்டலாம், யாரை வந்துட்டு இழிவுபடுத்தி பேசலாம் அப்படின்றதுக்கு தானே நம்ம எல்லாருக்கும் டைம் கரெக்டா இருக்கு. அதை மட்டுமே செய்வோம்.